ஆர் யூ டயர்ட்? டயர்ட் அப்படின்னாலே நம்ம ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் தான் எடுத்துக்குவோம். மென்டலி டயர்ட் ஆகறதும் ஃபிசிக்கலி டயர்ட்னஸை கொடுக்கும். மென்டலி எப்படி டயர்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங். ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நமக்குள்ளேயே பல விஷயத்த யோசிச்சு பார்க்கறது மென்டல் டயர்ட்னஸ் கொடுக்கும். ரெண்டாவது, நமக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும் ஆனால் நம்மளால செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம எடுத்து செய்வோம். நமக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துலையும் நமக்கு யாரும் கொடுக்கலையேங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுவும் உங்களோட மென்டல் டயர்ட்னஸை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நமக்கு என்னங்கிறது முக்கியத்துவம் கொடுக்காம, நமக்கான செல்ஃப் கேருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளியில் ஓடிட்டே இருக்கும்போது நம்மளோட மனசு ஒரு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல மென்டல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாயிரும். அது வந்து ஃபிசிக்கல் டயர்ட்னஸை கொண்டு வரும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக டெடிகேட் பண்ணணும். யாரும் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு நம்ம முக்கியங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா மென்டலி டயர்ட் இல்லாமல் இருப்போம். கண்டிப்பாக ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருப்போம்.